வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரைவை மனுஷன் வீடியோவில் பார்க்க போகிற படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேங்ஸ்டராக இருந்த அஜித் குமார் அவர் குடும்பத்துக்காகவும் அவங்க பையனுக்காகவும் 17 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல மனுஷனாக வெளியே வரும்போது அவரோட குடும்பத்துக்கும் அவரோட பையனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இதனால் திருப்பி அவர் வைலன்ஸை கையில் எடுக்கிற மாதிரி வருது. இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் அவங்க பையனும் அவரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்: அஜித் குமார் த மேன். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸ்லோ மோஷனில் ஒரு கோட் சூட் போட்டு நடந்து வந்தாலே போதும், தெரிக்குது ஸ்க்ரீன்லாம். இந்த ரோல் அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான பர்ஃபார்மன்ஸானு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த ரோல் அவர் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும், வேறு யாருனாலையுமே பண்ணியிருக்க முடியாது. த கிங் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி பேக் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இது போக படத்தில் த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, மேலும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் த்ரிஷாவோட ரோலும் அர்ஜுன் தாஸோட ரோலும் நல்லா எழுதப்பட்ட ஒரு ரோல்னே சொல்லலாம். அவங்க டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக நடித்த எல்லாருமே டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு சூப்பர் ரிச்சான ஒரு படம். குறிப்பாக இந்த படத்தோட எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா இந்த படத்தோட எடிட் தான் இந்த படத்தோட உயிர்னே சொல்லலாம். ஏன்னா படத்தில் விண்டேஜ் சாங்ஸு, அப்புறம் நிறையா ரெஃபரன்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த ஒரு வைப்பில் இருக்கணும் அப்படின்னா அந்த எடிட்டருக்கும் அந்த டேரக்டருக்கும் இருக்கிற கனெக்ட் தான் படத்தோட ஃபைனல் அவுட்புட்டை டிசைட் பண்ணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட அவுட் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. சினிமோட்டோகிராஃபி செம்ம ரிச், செம்ம லைட்டிங்ஸ். ஜிவியோட மியூசிக், ஓஜி சம்பவம், அப்புறம் ஜிபியு மாமேன்னு நினைக்கிறேன், அனிருத் பாடியிருப்பார். ஸோ அந்த சாங்ஸ் தேட்டரில் கேட்க பிளாஸ்டாக இருக்குது. இது போக நிறைய ரீமிக்ஸ், நிறையா விண்டேஜ் சாங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே தேட்டர் மெட்டீரியல், ஒரு தேட்டர் மொமெண்ட்ஸாக பிளாஸ்ட் ஆகும். படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, ரெஃபரன்ஸில் தான் படம் இருக்குது. ஆனால் அது ஓவர் டூவே பண்ணல. எனக்கு பர்சனலாக இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபேன்ஸ்க்கு, குறிப்பாக அஜித் ஃபேன்ஸ், தே வில் லவ் தட் மூவி ஃபார் ஷோர். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு ஃபீஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவ்வளோ ரசித்து விரும்பி அஜித் சாரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு கதை, திரைக்கதையிலையுமே ஒரு போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஒரு பிரச்சனையாக தான் பட்டுச்சு. ஏன்னா படத்தோட தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ், அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த படத்தை காப்பாற்றுச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு அஜித் சாருக்கு. தே வில் செரிஷ் இட் ஃபார் ஷோர். அப்போ இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் இன்னி கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். அர்ஜுன் தாஸோட ரோல் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அது ஏன் நீங்கள் படம் பாருங்கள், நான் ரிவைல் பண்ண விரும்பலை. இது போக படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அது கொஞ்சம் பிலோ பார். படத்தோடைய ஆக்ஷன் சீன்ஸ், என்னடா ஆக்ஷன் பயங்கர செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு ஆக்ஷன் சீன்ஸை ஒரு குறையாக சொல்கிறியே. ஆக்ஷன் சீன்ஸ் நான் குறையாக சொல்கிறத விட இந்த படத்தில் இருக்கிற தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸை தாண்டி ஆக்ஷன் சீன்ஸ் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸில் இவங்க விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த சீனுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஆக்ஷன் சீன்ஸை விட நிறையா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸு சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். அஜித் சாருக்கு பில்டப்பு அதெல்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் படம் பேச எடுத்துச்சு. இந்த பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை, ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை, அது ஸ்டார்ட் ஆகி இவர் திரும்பி வைலன்ஸ் எடுக்கிற அந்த சீன். ஸோ அங்கேருந்து படம் கிக் ஆஃப் ஆகுது. ஒரு அட்ரினல் பம்பாக இருந்துச்சு, நம்ம சொல்லியே ஆகணும். செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பயங்கரமாக இருந்துச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் வரும். ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு சொல்கிறீங்க, யார் அவருன்னு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கேட்கும். ஸோ அதை காட்டுற விதமாக ஒரு சின்ன 5 மினிட்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன், ஒரு 5 மினிட்ஸை தாண்டி அது ஒரு எலாங்கேட்டட் சீக்வன்ஸ் அங்கங்கே வரும். ஆனால் நான் சொன்ன அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் சீன். அந்த சீனு சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே தேவர் லிட்ரலி ஷவுட்டிங். பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸை தாண்டி அந்த சீன்ஸில் ஒர்க் ஆச்சு. ஸோ அங்கே தான் ஒரு ரைட்டராக தாண்டி இந்த படத்தோட டேரக்டராக இந்த படத்தோட பர்பஸ் என்ன, ஸோ இந்த படத்தோட ஜான்ரா என்ன, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸ்க்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அதை மீட் பண்ணுற வகையில் ஆதிக் பிரில்லியண்ட்டாக பேக்கேஜிங் பண்ணியிருந்தாரு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை 2ஆக பிரிச்சிடலாம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், உங்களுக்கு அஜித் பிடிக்குமா, நீங்கள் அஜித் ஃபேனா, இந்த மாதிரி செலிப்ரேஷன் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, ரெஃபரன்சஸ் தெரியுமா, இந்த படம் உங்களுக்கான படம் தான். செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம்
எனக்கு இந்த ரெஃபரன்ஸ்லாம் பெருசாக பிடிக்காது, நான் இந்த மாதிரி கதை திரைக்கதையெல்லாம் இருந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான படமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். எனக்கு படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். நன்றி, வணக்கம். வரட்டாமாமே.